வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கேயே கிளம்பிட்டோம்னா கொடைக்கானல் தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து போகையிலே ஃபுல் மழை, ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சரி ஓகே, இப்போ போயிட்டு வருவோம். எதுவும் பக்கத்தில் அப்படியே லோக்கல் சின்ன ஒரு ட்ரிப் போகணும்னு பார்த்தேன். எங்கே போகணுன்றது ஒன்றும் மைண்டுக்கு வரல. சரி, நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்குது கொடைக்கானலுக்கு ஒரு ரவுண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் சரின்ட்டு கிளம்பியாச்சு. சும்மாவே இருக்குது, அதுவே பாதி டிப்ரெஷன் ஆகுது. அதனால் வந்து பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கிளம்பி ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டான். நான் அவுட்ரே வரல, மதுரை அவுட்ரே வரல. வண்டியில் ஃபியூல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. மூடால சென்னை அது இதுன்னு போயிட்டு வந்தேன். அதனால் ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. சென்னை போனதுன்னா ஃபுல்லாக மலையில் கரெக்டாக அங்கே பிளட் அன்னைக்கு போனேன். அதனால் வந்து வீடியோலாம் ஒன்றும் கவர் பண்ண முடியலை. மலையிலே போயிட்டு மலையிலே வந்தோம். அதனால் ஒன்றும் வீடியோ போட முடியலை. இப்போ வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணணுன்னு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். சிக்னலாக போட்டானுங்க. போயிட்டு கொடைக்கானல் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வருவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஃபியூல் அன்றைக்கி சென்னை போயிட்டு வரும்போது போட்டு வந்தது. அதுக்கு பிறகு போடலையா, திருச்சியில் போட்டது. அதுக்கு பிறகு போடலை. அப்படியே லோக்கல்லையும் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ அடுத்த அவுட்டரில் போய் ஒரு பங்க் இருக்குது, ரெகுலராக போடுற பங்க்கு. அங்கே போய் ஃபுல் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ரிட்டன் வர்றதுக்கு. அதனால தான் அங்கே போய் போடுவோம்ட்டு அந்த பிளானில் போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சிக்னல் போட்டாச்சுங்கய்யா, போங்கய்யா. இந்த வயசான ஆட்களை வந்து நம்பவே கூடாது. எங்கிட்ட எப்போ பாய்வாங்கன்னு சொல்லவே முடியாது. போய்கிட்டே ரைட்டு போவாங்க. இந்த மதுரையிலே இருக்கிறதே மட்டமான டிரைவிங் ஃபீல்டில் உள்ளவனுங்கன்னா அந்த சேர் ஆட்டோ தான்ப்பா. பொசுக்குன்னு பூந்துடுறானுங்க. அவனுங்களுக்கு மிரர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஒரு இண்டிகேட்டர் இல்லை, எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு சின்ன பிள்ளை சும்மா கை வலிக்கிட்டு கையை தூக்குனா கூட ரைட்டில் போய்கிட்டு இருந்தால் கூட டபக்குன்னு லெஃப்ட்டு பூந்துருவானுங்க. ரொம்ப மோசம். ஷேர் ஆட்டோ அளவுக்கு அதிகமான ஷேர் ஆட்டோ. ஒரு ஊருக்கு இவ்வளோதான் ஆட்டோ இருக்கணுன்ற அளவே இல்லை. அந்த அளவுக்கு மதுரைக்குள்ளே ஷேர் ஆட்டோ நிறையா கிடக்கு. அப்புறம் ஆட்டோ ஓடலைன்னா ஏன் ஓடாது? ஆட்டோக்காரங்கிட்ட போய் கேட்டோம்னா வண்டியே ஓடலைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, 100 பேர் இருக்க இடத்துல 100 ஆட்டோவையும் வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்கிட்ட ஓடும்? ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டோ ஏறி போவாங்க. ஓட்டுறது ஷேர் ஆட்டோ. அப்படியே ஆட்கள் கூட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வண்டியும் கூட்டிக்கிட்டே இருக்குல்ல, எங்கிட்ட அப்புறம் ஓடும்? வேணும் லூஸு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மிரரையும் மடக்கி விட்டுட்டு முட்டா பயில. சைடு மிரர் எதுக்கு கொடுத்துருக்காங்க? மடக்கி விட்டு ஓட்டுறக்கா? வர்ற தூரம் காலங்காத்தாலே கூமுட்டையெல்லாம் இருக்குது. பார்க்க நல்லா டிப்டாப்பாக படித்த மாதிரி கிளம்பி வராங்களே எப்படியே ரோட்டில் என்ன பண்ணணும், எப்படி ஓட்டணுன்றது ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. கருமம் பூச்சி பிடிச்சவங்க. டிஸ்கவரி லேண்ட் ரோவர் வண்டி பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஆட்டோக்கார் லைட்டாக லெஃப்டில் இடம் கொடுத்தாருன்னா போயிடலாம். ஓகே, ஃபியூல் இவ்வளோ ட்ரையாக வந்து நம்ம என்றைக்குமே ஓட்டினதே இல்லை. சரி, இருந்தாலும் போய் அவுட்டரில் போய் போட்டுருவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். அட போங்கப்பா, ஷேர் ஆட்டோலாம் எதுக்கு ரைட்டில் ஏறி போகணும்? லெஃப்ட்லேயே போக முடியானே. எவனா கையை காமிச்சா நிறுத்தத்தானே வேணும்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள நம்ம டென்ஷன் தான் ஆகும். நமக்கு இதுக்குள்ளே விளாக் பண்ணோம்னா நம்ம அப்படியே அவுட்டரில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம பைபாஸ் ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரே ரோடு தான். நீ அடுத்து கொஞ்சம் நேரத்தில் லெஃப்ட்டு கட் பண்ணணும். ஒரு 10-15 கிலோமீட்டரில் வரும், 20 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் தான் வரும். லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டா அப்படியே ஊருக்குள்ளே போகணும். சின்ன ரோடு தான். அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சிட்டிக்குள்ளே காலையில் பார்த்தா ஒருத்தனாவது உருப்படியாக வண்டி ஓட்டுறானுங்களா? பூரா அறவேக்காடாக ஓட்டுறானுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. இண்டிகேட்டரில் ஒன்றும் இல்லை, ஒரு ஒர்க்கையே திரும்பிக்கிறாங்க. லூசு மாச்சாங்கெல்லாம் இருக்காங்க. லாக் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கேமரா ஆன் பண்ணோன்னே பேசவே வர மாட்டேங்குது. ஏதோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. தம்பி பார்த்து வாங்கப்பா, கையை காமிச்சா போகக்கூடாது, பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்கணும். இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து கொடைக்கானல் ரோடு உள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகிரும். செம்மையாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கையிலே வியூவே பாருங்களே, செம்மையாக இருக்கு பாருங்க. ட்ராவல் பண்ணோம்னாலே மைண்டெலாம் ஃப்ரீ ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ரைடு வர்றது. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஒரு வண்டி அடிச்சு சப்படிச்சு வச்சுருக்காங்க. பொலிரோ பிக்கப்பு என்ன வண்டினே தெரியாத அளவுக்கு உருட்டி வச்சுருக்கானுங்க. அவ்வளோதான். நீ வந்து இந்த செக் போஸ்ட்டை தாண்டோன்னே அடுத்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த லைன் அடிக்கடி வர்ற லைன் தான். கரெக்டாக இங்கேருந்து வந்து 46 கிலோமீட்டர் இருக்குது கொடைக்கானல். செம்ம வியூவாக இருக்குது. மேலே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரில, மழை பெய்யுதா என்னன்னு தெரில. இன்றைக்கெல்லாம் மழை பெஞ்சாலும் வந்து விடக்கூடாது. என்ன கோப்ரோ போயிருச்சுன்னா அடுத்து வாங்குறதுக்கு இப்போ செம்ம டைட்டாக இருக்குது. அதனால தான் வந்து இப்போ ரொம்ப பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இங்கேயே ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குது ஏரியா. நல்லா இருக்கே, பரவாயில்ல. இன்னைக்கு கிளைமேட் அங்கே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்சால் ஒரு ஆல்ட்டை போட்டுருவோம். முன்னாடி ஒரு ஈச்சரா டாட்டா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு வயசானவர் போய்கிட்டு இருக்காரு. ஒரு லோக்கல் இருக்கு தலைவர். ஹெல்மெட்டு கூட போடாமல் ஹீல்ஸில் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்க, அடேங்கப்பா கார்னரிங்களா பிரித்து மேயிறாரு. ஷூ வேற நமக்கு உரசிக்கிட்டே இருக்கு. அடேங்கப்பா இன்னும் ஆல்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. நமக்கு லக்கேஜ் இருக்கிறதுனால வளைச்சிட்டு கார்னரிங்லாம் வந்து படுத்துட்டு எந்திரிக்கோம்னா போதும் ஆயிடுது. ஃபுல் லக்கேஜ் ஃபுல் வெயிட்டில் டாப் பாக்ஸு எல்லாமே வந்து செம்ம வெயிட்டு. டாப் பாக்ஸில் ஆனால் வெயிட்டே வைக்கல. ஆனால் ஓயாமல் டாப் பாக்ஸ் கேரியர் மட்டும் உடஞ்சிக்கிட்டே இருக்குது. பெரும்பாடாக இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெச்டி வந்து சுத்த ஒரு வேஸ்ட்டாக இருக்குது. டாப் பாக்ஸுக்குள்ளே இப்போதைக்கு கிடக்குறேன்னு பார்த்துக்கிட்டா ஒரு ரோப்பு, ஒரு 2 இப்போ பவர் பேங்க் கூட அதுக்குள்ளே வைக்கல. ஆஹா, சார்ஜர் எடுக்க மறந்துட்டனே. எடுத்தனா என்னன்னு தெரிலையே. சார்ஜரு இதுக்கு தான் கிடக்கு.
ஆனால் அதுக்கே வந்து சார்ஜர் ரெயின் லேயரு அதுக்கே வந்து போதும்னு ஆயிடுது. எங்கே அந்த பெரியவரை காணா, பின்னாடி நல்லா ஒட்டி தான் வந்துக்கிட்டு இருந்தார். வராரு. அடுத்து மஞ்சள் ஆறு வரும். வியூ பாயிண்ட், மஞ்சள் ஆறு வியூ பாயிண்ட் ஒன்று வரும். வியூலாம் செம்மையாக இருக்கு. இங்கெல்லாம் வெயில் போடுது, மேலே போனோன்னா மழை பெய்யத்தான் போகுது. பெருமாள் மலை. ஹாய். மஞ்சளாறு பயங்கரமாக இருக்கு சார். நிறுத்தி வியூ பார்த்துருக்கலாம், மறந்துட்டேன். அந்த வியூ பாயிண்டே தூக்கிட்டானுங்க அவருக்கு. செம்மையாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் வீடியோவில் வந்து ரொம்ப தெரியாது. பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்ஸ்லாம். மஞ்சள் ஆறு அணை. மிஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மலையெல்லாம் ரொம்ப தெரியலை. இது ஆனால் வந்து இங்கேருந்து பார்க்க, நேரில் பார்க்க நல்லாயிருக்கு. வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை, பார்ப்போம். ஓகே. இது வந்து நம்ம இதிலேருந்து வத்தலகுண்டுலேருந்து மேலே ஏறினோன்னா இது ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்னா மஞ்சள் ஆறு தான். மஞ்சள் ஆறு அணை ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. அடுத்து டம் பாறைன்ட்டு எனக்குள்ளே ஒன்று வரும். எனக்குள்ளே ஆனால் அந்த வியூ பாயிண்ட் இருக்காங்க, டம் பாறை வியூ பாயிண்ட். ஆனால் எனக்குள்ளே நிறுத்திட்டு நம்ம போனோம்னா நம்ம வண்டி பேக்கில் இருக்க இதை பூரா வந்து குரங்கு வந்து ஜிப்புக்கெல்லாம் உள்ளே கையை விட்டு எடுத்து எல்லாம் நோண்டி எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு எனக்குள்ளே பயங்கர மங்கி தொல்லைகள் நிறையா. எப்போவுமே ஹீல்ஸில் வந்து எந்த பஸ்ஸையும் ஓட்டி போகக்கூடாது, எதுவும் ஆப்போசிட்டில் வர்ற வண்டியை ஓட்டி போகக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிட்டு வருவான் என் நாரப்பயிலுக. அதனால் ஒட்டி போகக்கூடாது. வண்டி வந்துச்சுனாலே ஓரளவுக்கு ஃபால்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட்டில் பயங்கரமான வியூவாக இருக்கா. இதுதான் எலிவால் அருவின்னு போட்டிருக்கு வியூ பாயிண்ட்டு. ஆனால் வந்து சில்வர் ஃபால்ஸாக இருந்தாலும் இருக்குன்னு தோணுது, பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கையில் ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அந்த தார் வந்து இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் நிறுத்தி லெஃப்ட்டில் ஒதுக்கி ஏறின்னு இருக்கலாம். நல்லா தான் கேப் இருக்குது. இதில் அப்படி ஒட்டி ஏறுறதுக்கு என்ன.
கிளச்சு வாடா, பஸ்ஸில் உள்ள கிளச்சு வாடா. ஐயோ, பச்சை பிளேட்டு பிரேக்கு எல்லாம் சேர்ந்து வாட வருது. தார் டிரைவிங்கே சரியில்லாம மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கே. ஏறி போயிடுவோமா இல்லை போட்டுமா? சோலோ ரைடர் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காப்புல, பாவம் நம்மளோட சேர்ந்தவர் இருக்கு, தனியாக போய்கிட்டு இருக்காரு. 38 கிலோமீட்டர் கட்டுது. அப்பா அவன் ஓட்டே சரியில்லைப்பா, அவனை ஓவர்டேக் பண்ணுறதே நல்லது. சரி போகட்டும் அப்படின்னு பார்த்தா காரோட டிரைவிங் நமக்கு செட் ஆகலை. அதனால் வந்து அவர் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதே நல்லதுன்ட்டு ஓவர்டேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நிறையா பேர் தர்றாங்க பயிலுங்க. ஃபுல் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. பெருமாள்மலை 25 கிலோமீட்டர், கொடைக்கானல் 38, அங்கே 36 போட்டிருந்தோமோ இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. கூலிங் நல்லா இருக்கு இந்த இடத்துல. எப்போவுமே கார்னரிங் வந்து லைட்டாக மண் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல கார்னரிங் பண்ணவே கூடாது. லைட்டாக மண் இருக்க ஃபீல் இருந்தாலும் கூட பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்கிட் ஆக்கி விட்ரும். நிறையா பேர் அந்த மாதிரி கார்னரிங் வந்து தேவையில்லாத இடங்களில் கார்னரிங் பண்ணி நிறையா பேர் மண்ணை கவுனவங்க நிறையா. மறுபடியும் 36 போட்டானுங்க. நான் அதுக்குள்ளேயுமா 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். என்னங்கடா நடக்குது? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், எப்படி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். ஸ்டார்டிங் நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்டிங், ஸோ வந்து நீங்கள் சொல்ல தான் வந்து மாற்றிக்கலாம். யாரும் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவ்வளோ வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் கொஞ்சம் வந்துச்சுன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, வீடியோவை நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். டைட்டாக இருக்குது, சரி அப்புறம் போடுவோம் அப்படின்ற மாதிரி போயிடுது. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் அடுத்தடுத்து வேறு ஸ்டேட்லாம் போகலாம்னு பார்க்குறேன். அடுத்தடுத்த ஸ்டேட்டில் உள்ள வீடியோஸ்லாம் அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் அல்லது ஏதாவது ஒரு ஊர் கண்டிப்பாக போடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஆர்இயில் போய்கிட்டு இருக்காங்க 2 பேர். என்னப்பா ரைடர்ஸ் வந்து அவர் என்ன ஆர்மியா? சும்மா ஆர்மிக்கு உடைய ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு போகிறாரு. ஹெல்மெட்டே போட மாட்டேங்கிறாங்கப்பா. ஹில்ஸ்லாம் ஹெல்மெட் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாரும் வந்து ஹெல்மெட் போடாமல் ரைட் பண்ணாதீங்க. ஹெல்மெட் இம்பார்ட்டண்ட். முடிஞ்ச அளவு ரைடிங் கியர்ஸும் போட்டுக்கோங்க. ரைடிங் கியர்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப் பண்ணணுன்ற ஒரு தடவை விழுந்து எந்திரிக்கும் போது தான் தெரியும். அந்தளவுக்கு நம்மளை பாதுகாக்கும். ரைடிங் கியர்ஸ் இல்லாதவங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடாமல் வந்து வண்டி எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச அளவு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ரூல்ஸையும் அவ்வளோவா பிரேக் பண்ணாதீங்க. என்ன போகிறாரு வயசானவர்? எப்போ ஓவர்டேக் பண்ணார்? மஞ்சள் ஆறில் நிற்கும் போது ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அவருக்கு. ஆமாம், என் பைக்குக்கெலாம் டோலான்னு தெரில. நம்ம வேறு கேஷ் இல்லாமல் வந்துட்டாங்க, எடுக்கலை ஏடிஎம். ஷூ உரசிருச்சுப்பா. இது வேற அடிக்கடி காலை தூக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுவே பாதி கால் வலிக்குது. நம்ம அந்தளவுக்கு கார்னரிங்கும் பண்ணுறதில்ல, இருந்தாலும் வந்து உரசுது. ஷூ உரசி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷூவை தாண்டி ரொம்ப காலை தூக்கி படுத்தோம்னா விட்ரஸ்ட் உரசிடுது. உடச்சிருக்கானுங்க ஏதோ ஒரு வண்டிக்கு. பார்த்து போனானே. அதெல்லாம் மெதுவாக தான் போக போகிறது. 40க்கு மேலே ஏறவே இல்லை. டேர்னிங்லலாம் கம்பல்சரி வந்து பார்த்து ரொம்ப சேஃபாக போகணும். கொடைக்கானல் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு எப்படின்னா நேராக வத்தலை கொண்டு வந்து மதுரை. இப்போ கொடைக்கானல் முதல் வர்றவங்க வந்து பஸ்ஸில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, வந்து இங்கே 2 நாள் ஒரு நாள் ஸ்டே பண்ணி போனாங்கன்னா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம அடிக்கடி வர்றதுனால வந்து சும்மா இப்போ இதெல்லாம் வந்து மைண்டு டிப்ரெஷனுக்காக வர்ற ரைடு. அதனால் தங்குறது வந்து கஷ்டம்தான். மதுரையில் இருக்கவங்களாம் 1 டே ரைடில் இங்கே வந்துட்டு போகலாம். ஏன்னா மதுரையிலேருந்து கரெக்டாக ஒரு 100-110 கிலோமீட்டர் தான் வரும். ஃபுல் ரவுண்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடித்தாலுமே ஒரு 130க்குள்ளே தான் வரும். அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ளே முடிச்சிடலாம். 220 ஒரு 30, ஆமாம் 250-260 முடிச்சிடலாம். அதனால் யாரும் வந்து இங்கே வர்றதுன்னா ரொம்ப லாங்கு அது இதுன்னு யோசிக்கலாம் தேவையில்லை. நம்ம ஆர்ஆருக்கே வந்து ஒரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணால் போதும், அசால்ட்டாக வந்துட்டு ரிட்டர்ன் போயிடலாம். அடுத்த டோல் வேறு வரும். 2 வீலருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். போன தடவை அப்படி தான் நினச்சிருந்தேன். போன தடவை காசு வாங்கினானுங்க, முந்தின தடவை வாங்கலை. வேணுமா வாங்குவானுங்க, வேணாட்டினா விட்டுருவானுங்க ஊருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா பார்ப்போம். அந்த டோல் வர எடுத்துகிட்டு வேணால் பார்ப்போம்னு பார்த்தேன். பேட்ரி டவுன் ஆயிரும். ஒருத்தர் கிளான்ஸை எடுத்துகிட்டு புது வண்டி எடுத்துகிட்டு இப்போ தான் போய்கிட்டு இருக்காரு. வண்டி எடுத்தோடனே ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்காரு. வண்டி எடுத்ததுமே ஹில்ஸு ஜெம் மோட்டார்ஸ் ஹைதராபாத். எப்பா டிபி பெர்மிட்டை வச்சு இங்கே வந்துடுவீங்களா? வாங்க, டிபி மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அடப்பாவீங்களா, ஹில்ஸில் ட்ரிபிள்ஸு ஒருத்தன் கூட ஹெல்மெட்டு போடல. அவர் என்ன கையை மட்டும் கழட்டி தூக்கி போட்டு போகிறாரா? எப்பா கிளான்ஸா, கையை உள்ளே வச்சுக்கப்பா. ஹில்ஸில் போய்கிட்டு கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. ஏறிடுவோமா? நல்ல கூலிங் நல்லா. யார் கம்மியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு. கொஞ்ச நாள் வந்து ட்ராவல் பண்ணலைனாலுமே என்னன்னு தெரில, இதுக்குது வந்ததே கால் வலிக்குது. 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் நான் கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம். அப்போ கூட கால் வலிக்கல. ஆஃப்டரால் ஒரு 100 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். 100 கூட இருக்கும். ஆமாம், 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே கால் வலிக்குது. லாஸ்ட் டைம் இங்கேருந்தே செம்ம மழை. வீடியோலாம் சுத்தமாக எடுக்கவே முடியலை. மன்னவனூர் டேம் 58 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல். தண்ணி பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. உங்களை யாரு? சரி, கிறிஸ்டா ஓவர்டேக் பண்ணுறதே நமக்கு நல்லது. தம்பி வந்து பின்னாடி கண்ணாடியை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல ரொம்ப நேரமாக. ஒன்று அவருக்கு நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும், இல்லை எனக்கு அவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும். அதனால் நம்ம முன்னாடி போயிடுவோம். ரோடுலாம் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒரு சில இடங்களில் வந்து ரோடெலாம் ரொம்ப மோசமாகிடுச்சு. மழை பெய்யுதுல கண்டினியூஸாக பெய்யல வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. அப்பப்போ டேமேஜை பார்க்கணும்.
பார்க்காம ஓடவும் ரொம்ப பெருசாகிருச்சு. ஏய், ஹெல்மெட்டும் போடாமல் ஒன்றும் போடாமல் என்ன போக்கு போய்கிட்டான். அது இறங்கையில் ஒருத்தன் கூட ஹெல்மெட் போடலையே. கொடைக்கானல் லைன்லலாம் வந்து டிராஃபிக் போலீஸ்லாம் இல்லையா?